சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 24/7/2026 வெள்ளிக்கிழமை, ஆடி மாதம் 8ஆம் நாள், தசமி திதி காலை 9:13 வரை. அதன் பிறகு ஏகாதசி திதி, அனுஷம் நட்சத்திரம் நாளை அதிகாலை 4:36 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பரணி, பூரம், பூராடம் ஆகிய சுக்கிரனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலம் என்கின்ற உன்னத அமைப்புகள், குடும்பத்தின் நல்ல திருப்பமான அமைதி, சந்தோஷ நிகழ்வுகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ஒரு புதிய சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான வெற்றிகள், லாபங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய அருமையான நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேசராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8இல் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாள் இன்னைக்கு. ஆனாலும் பெரிய கெடுபலன்கள் எதுவும் அப்படி ஒன்றும் கண்டிப்பாக நடக்காது. ஏன்னா இது சுப சந்திராஷ்டமம். இன்னும் சில மாதங்களுக்கு சந்திரன் 8இல் மறையும் போது, வளர்பிறையாக இருக்கும்போது, தேய்பிறையாக இருக்கும்போது, எதுவாக இருந்தாலும் கூட உச்சகுருவின் பார்வையில் அவர் இருப்பார். அப்போ உச்சகுருவின் பார்வையில் இருக்கக்கூடிய சுப சந்திரன் பெரிய அளவில் கஷ்டங்களை கொடுக்க மாட்டாருங்க. ஆனால் என்ன ஒன்று, மனசை கொஞ்சம் அப்படியே டல் அடிக்கும். இதை செய்யலாமா அதை செய்யலாமான்ற ஒரு டபுள் மைண்டு, டபுள் மூடிலே இருப்பீங்கன்றதுனால வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய வேலை, தொழில் அமைப்புகளை புரட்டி போடக்கூடிய எந்த ஒரு முடிவையும் இன்றைக்கும் நாளைக்கும் எடுக்காமல் இருப்பது கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு நல்லது. மற்றபடி பண வரவுகள்லாம் இயல்பாகவே இருக்குங்க. பெரிய அளவில் கஷ்ட நஷ்டங்கள்லாம் எதுவும் இருக்காதுங்க. எல்லா ஒரு நிலைமையிலையும் கொஞ்சம் குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். என்ன இவர் இப்படி ஒன்று சொல்கிறாரு, அவர் அப்படி ஒன்று சொல்கிறாரு, அம்மா ஒன்று சொல்கிறாங்க, அப்பா ஒன்று சொல்கிறாங்க, அல்லது மனைவி ஒன்று, கணவன் ஒன்று என்கின்ற மாதிரியாக யார் பேச்சை கேட்பது, எந்த பக்கம் சாய்வது, எப்படி ஒரு முடிவெடுத்தால் அது நல்லது, இந்த மாதிரியான விஷயங்களில் ஒரு தெளிவற்ற நிலைமைகள் இருக்கக்கூடிய சந்திராஷ்டமமாக இந்த சந்திராஷ்டம நாட்கள் இருக்கின்றன. அதே நேரத்தில் பணவரவிற்கோ தொழில் முன்னேற்றத்திற்கோ தடைகள் எதுவும் இல்லாத சந்திராஷ்டம நாளாக அமைந்திருக்கிறது மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இன்றைக்கும் நாளைக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல வளர்பிறை சந்திரன் உச்சகுருவின் பார்வையில் இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. சந்திரன் இன்னைக்கு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். வளர்பிறை அமைப்புகளில் பௌர்ணமியை நோக்கி அவர் போய்கொண்டிருக்கின்ற ஒரு அமைப்பு மிகப்பெரிய யோகம். தெளிவான மனநிலைமையில் இன்றைக்கு நல்லா இருப்பீங்க. திடமான ஒரு முடிவுகள் எடுக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. நண்பர்கள் விஷயத்தில் ஒரு கரெக்டாக இருப்பீங்க. இன்றைக்கி இவரை இங்கே வச்சுக்கலாம், இவரை இங்கே வச்சுக்கலாம். உயிர் நண்பர் அல்லது மேலோட்டமான நண்பர், இந்த மாதிரியான விஷயங்களில் நண்பராக சொல்லிக்கொண்டு நடிப்பவர் யார் என்பதை அடையாளம் காட்டப்படக்கூடிய, அடையாளம் தெரியக்கூடிய நாளாக இந்த நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. பெரிய அளவில் வியாபாரங்கள் இன்றைக்கு கை கொடுக்கக்கூடிய சில சூழ்நிலைகள் இன்றைக்கு உண்டு. அதுலேயும் வெண்மை நிற பொருட்கள்னு சொல்லப்படக்கூடிய உப்பு, சர்க்கரை, வெள்ளைப்பூண்டு, இந்த மாதிரியான விஷயங்கள், அல்லது நெல் விவசாயம் பார்க்கக்கூடிய, வாழை, நீர் அதிகம் தேவைப்படக்கூடிய பயிர் சம்பந்தப்பட்ட ஒரு விவசாயம் சம்பந்தப்பட்டவைகளை பார்க்கக்கூடியவர்களுக்கு பெரிய நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள், பணவரவுகள் வரக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அப்படியே ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. இளைஞர்களுக்கு வேலை சார்ந்த திருப்பங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. மிதனராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தில் நீச்ச சந்திரனாக இருந்தாலும் கூட உச்சகுருவின் பார்வையில் இருக்கக்கூடிய சில நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். வேலையில் இன்றைக்கி கொஞ்சம் தெளிவுகள் இருக்கும். இந்த வேலையா அந்த வேலையா, இப்போ இருக்கிற வேலைக்கு பேப்பர் போட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போகலாமான்ற மாதிரியான ஒரு குழப்ப சிந்தனை இருப்பவர்கள் எல்லோருக்குமே இன்னும் இந்த கொஞ்ச நாளைக்கு இந்த வேலையிலேயே நீடிக்கலாம் என்கின்ற தெளிவுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு புதிய வேலை மாற்றங்கள், புதிய வேலைகள் கிடைக்கக்கூடிய ஆரம்ப நாளாகவும், இந்த பலன் இன்னும் ஒரு 8 நாட்களுக்குள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல சுகமான நல்ல நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக மிதனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க. பெரியவர்கள் எல்லாருக்கும் ஆரோக்கியம் நல்லா இருக்கிற நாளாக இந்த நாள் இருக்கும். நல்ல மருத்துவம், எந்த டாக்டர்கிட்ட போனால் இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை தீரும், எந்த மருத்துவ முறை நல்லா இருக்குன்ற மாதிரியாக எதிலும் ஒரு தெளிவுகள், தீர்வுகள், நியாயங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் மிதனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க. பெண்கள் எல்லாருக்கும் குழப்பம் தீரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். கணவன், குழந்தைகளை பற்றி இருந்து வந்த சில தயக்கங்கள் விலகக்கூடிய நல்ல நாளுங்க மிதனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் 5ஆம் இடத்தில் நீச்சத்தை அடைந்திருந்தாலும் கூட
வெகு வலிமையாக உச்சகுருவின் பார்வையில் இருக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. தெளிவாக இருப்பீங்க. அதிர்ஷ்டம் செயல்பட போகுது. யார் யாருக்கு என்னென்ன விஷயங்கள் முடியலன்னு நினச்சிங்களோ அது எல்லாத்தையுமே வரக்கூடிய ஒரு வார காலத்திற்குள்ளே முடித்து விடக்கூடிய சிறப்பு நன்மைகள் அதிகம் கிடைக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ராசிநாதன் ஆடி பௌர்ணமி என்று சொல்லப்படக்கூடிய அருமையான ஒரு உன்னத பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற இந்த அமைப்பு தெளிவுகள் பிறக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இதுவரைக்குமே ஒருத்தரை நம்பி கெட்டது போக இப்போது எல்லா வகையிலையும் அவரை பற்றிய சில உண்மை தகவல்கள் தெரியக்கூடிய அமைப்பு. நமக்கு இப்படி நடந்திருக்கு அப்படி நடந்திருக்குன்ற மாதிரியாக கடந்த கால தோல்விகளிலிருந்து பாடங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய சில சூழ்நிலைகள், மனசு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இன்றிலிருந்தே அப்படியே கடகராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்கின்றன. அதிர்ஷ்டம் இல்லையே நினச்சவங்க எல்லாருக்குமே அதிர்ஷ்ட தேவதை பக்கத்திலே நிற்கிறான்ற மாதிரியான தருணங்கள்லாம் இன்றைக்கி வரப்போகுது. ஏதாவது ஒரு வகையில் முயற்சிகள் நல்ல விதமாக பலிக்கக்கூடிய அமைப்பு. 100 ரூபாய் எதிர்பார்க்குற இடத்துல 150 ரூபா கிடைக்கக்கூடிய சூழ்நிலை என கடகத்திற்கு நல் யோகங்கள் செயல்படக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு விரையாதிபதியான சந்திரன் இன்றைக்கு 4ஆம் இடத்தில் சுபத்தன்மையோடு இருக்கக்கூடிய அபாரமான நல்ல நாள் இன்றைக்கு. பயணங்களின் மூலமாக மேன்மைகள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. அவரவருடைய பிறந்த ஜாதக வலுவிற்கேற்றாற் போல சிறு குறு பயணங்கள் அதன் மூலமான நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். இன்னும் சிலருக்கு ரொம்ப நாளாக சேர்த்து வச்சுருக்கிற பணத்தை வச்சு இன்றைக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுத்துடலாம், ஒரு இடத்த முடிச்சிடலாம், அல்லது இந்த பணத்தை நல்ல விதமாக செலவு செய்யலாம் என்கின்ற ஒரு நல்லவைகள் கூடுதலாக நடக்கக்கூடிய, அதே நேரத்தில் ஒரு பொருள் சேர்க்கையும் குடும்பத்திற்கோ உங்களுக்கோ இருக்கக்கூடிய வயதிற்கு ஏற்ற வகையில் நல்லவைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு குழந்தைகளோட இன்றைக்கு அவங்களுடைய ஆசையை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ரொம்ப நாளாக குழந்தைங்க இதை கேட்டுக்கிட்டு இருக்கு, அதை கேட்டுக்கிட்டு இருக்கு. வாழ்க்கையே அவங்களுக்காகத்தானே, அப்போ இதை செய்யலாம் அதை செய்யலாம்ன்ற மாதிரியாக பணம் செலவானாலும் பரவாயில்லை, அடுத்தவரை சந்தோஷப்படுத்தி மகிழ வைத்து பார்க்கக்கூடிய ஒரு நல் வாய்ப்பு கிடைத்ததே என்கின்ற மாதிரியாக சிம்மத்தினர் எல்லோருக்குமே நல்லவைகள் செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்தில் லாபாதிபதி சந்திரன் வலுவான ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறார். எல்லா விதத்திலும் நன்மைகள் கூடுதலாக நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அண்ணன் அக்காள்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடிய அமைப்பு. அண்ணனுக்கோ அக்காளுக்கோ உதவி செய்யக்கூடிய அளவிற்கு நமக்கு கொஞ்சம் நல்ல தகுதி இருக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு வாய்ப்புகள் கிடைக்காதவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஏற்கனவே இந்த இடத்துல இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சது, நான் தான் மிஸ் பண்ணிட்டேன், கொஞ்சம் ஒரு மாதிரியாக ஒரு சிறுபிள்ளைத்தனமாக அதோடைய முக்கியத்துவம் தெரியாமல் இருந்துட்டேன், மறுபடியும் ஒரு சான்ஸ் கிடைச்சா நல்லது, அதை தக்க விதத்தில் பயன்படுத்திக்கிட்டு முன்னேற்றத்தை அடைவேன் என்கின்ற இன்னொரு வாய்ப்பை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே நீங்கள் எதில் நினைத்தீர்களோ அதிலேயே நல்ல வாய்ப்புகள் இன்றைக்கோ நாளைக்கோ வரக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஒரு பெரிய மனிதருடைய ஆதரவு அங்கீகாரம் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. ஏற்கனவே தொடர்புகள் விட்டுப்போன ஒரு நண்பர் மறுபடியும் வாழ்க்கையில் வரக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு பணவரவுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இன்றைக்கும் நாளைக்கும் 10ஆம் அதிபதியான சந்திரன் இப்போது 2ஆம் வீட்டில் நல்ல நிலைமையில் உட்கார்ந்திருக்கிறார். அவர் நீச்சனாக இருந்தாலும் கூட உச்ச சுக்கரனுடைய பார்வை அமைப்புகளின் அடிப்படையில் இருப்பது மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. குடும்பத்தில் கூட இது வரைக்கும் சண்டை சச்சரவு கருத்து வேற்றுமைன்னு போனவங்களுக்கு குடும்பம் ஒன்றிணையக்கூடிய அமைப்பு. குடும்பம் பிரிய வேண்டாம், ஒருவருக்கொருவர் அப்படியே சுமூகமாக விட்டு கொடுத்து போவோம் என்கின்ற மனமாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குதுங்க. அதை விட மேலாக காசு பணம் அப்படிங்கிற அமைப்பில் இது வரைக்குமே ஃபுல்ஃபில் ஆகாதவங்க, என்னத்தை போங்க, நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன் அவ்வளோ சம்பாதிக்கிறேன், என்னை விட இன்னொருத்தர் அதிகமாக சம்பாதிக்கிறாரு, அவரை விட நான் தானே திறமைசாலி, எனக்கு தானே சம்பளம் அதிகமாக வரணுன்ட்டு கொஞ்சம் பண வரவில் கொஞ்சம் குறைகள் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே வியாபாரமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், எல்லாவற்றிலுமே கொஞ்சம் கூடுதலான பணவரவுகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும், குடும்பம் அமையாதவர்களுக்கு அதற்கான ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு.
விருச்சிகராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியாகிய சந்திரன் இன்றைக்கு ராசியிலேயே வலுத்து அமர்ந்திருக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமையும். தடைப்பட்டவைகள் அத்தனையும் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சொந்த ஊர் சார்ந்த விஷயங்கள் இன்றைக்கு பெரிய அளவில் நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு. வடக்கு திசை நோக்கிய பயணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த திசை நோக்கிய பயணம், அந்த பயணத்தின் முடிவில் நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள், அல்லது அங்கிருந்து பணம் வரணும், நல்ல தகவல்கள் வரணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் இருக்கக்கூடிய, பணவரவுகளும் கிடைக்கக்கூடிய ஒரு சுபயோக நல்ல நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. மதிப்பு மரியாதைகள் கொஞ்சம் உயரக்கூடிய அமைப்புகள் உண்டு. இவ்வளவு நாள் உங்களை பற்றி கொஞ்சம் தவறாக எடை போட்டு கொண்டிருந்தவர்கள், இவரால் இதை முடியாதுங்க, அதை முடியாதுங்க, இவர் லெவலில் இவர் லிமிட்டு இவ்வளவு தாங்க நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே இன்றைக்கு அத்தனை விருச்சிகராசிக்காரர்களுடைய விஸ்வரூபத்தை பார்க்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஒரு செயற்கரிய செயலை செய்யக்கூடிய அமைப்பு அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றாற் போல வீட்டிலோ வெளியிலோ தொழிலிடங்கள்லையோ வேலை செய்யக்கூடிய இடங்கள்லையோ நல்ல பாராட்டுகள் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு சுபயோக நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க. அத்தனை விருச்சிகராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து 8-12ஆம் இடங்கள் சுபத்தன்மையோடு இருக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும். வெளிநாடுகள் வெளிமாநிலங்களுக்கு போய் படிக்கணும், வேலை செய்யணும், அங்கேயே செட்டில் ஆகணுன்ற முயற்சியில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்கார இளைய பருவத்தினர் அனைவருக்குமே அதற்கான ஆயத்தங்கள், ஆரம்பங்கள், திருப்திகரமான முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கூடுதலாக இன்றைக்கு ஏதாவது ஒரு வகையில் செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருக்கும். ஆனாலும் அதை நிறைவேற்றக்கூடிய அளவிற்கு வருமானங்கள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். மருத்துவமனையிலே இருக்க வேண்டி வருமோ, இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே போயிடுமோ, அப்படியே போயிடுமோ, ஒருவேளை 1 மாதம் அட்மிட் ஆகிடுவோமோ, 10 நாள் அட்மிட் ஆகிடுவோமோன்னு அட்மிட் ஆகக்கூடிய சூழ்நிலைகள் வருமா என்கின்ற கவலைகளில் இருப்பவர்களுக்கு அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. வீட்டிலேயே கொஞ்சம் 2 மாத்திரையை சாப்பிட்றதன் மூலமாக இந்த விஷயத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடுகளோடு இருக்கின்ற விஷயத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ஆரோக்கிய குறைவுகள் ஏற்படாது, நீடித்த மருத்துவமனை வாசம் இருக்காது என்கின்ற ஒரு தைரியம் பிறக்கக்கூடிய நாளாக அமைந்திருக்குதுங்க. தனுசு ராசிக்காரர்கள் 50 வயது கடந்தவர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் இன்றைக்கு சந்திரன் மிக வலிமையாக நல்ல விதமாக இருக்கிறார். வெற்றி கிடைக்கும், லாபங்கள் கிடைக்கும், உறவுகள் சீராகும், அண்ணன் அக்காள்கள் விஷயத்தில் பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்கும். இது வரைக்கும் யாரெல்லாம் உங்களை எதிர்த்துக்கிட்டு இருந்தாங்களோ அல்லது உங்களை குறைவாக மதிப்பிட்டாங்களோ இவங்க எல்லாருக்கும் தக்க பதிலடி கொடுக்கக்கூடிய தன்மை, உங்களை பார்த்து கொஞ்சம் மிரண்டு போகக்கூடிய அளவிற்கு என்னையா இவர்கிட்ட இப்படிப்பட்ட நல்ல மாற்றம் இருக்குது, இத்தனை திறமைகளை எங்கே இவ்வளவு நாள் ஒழித்து வைத்திருந்தார், நம்மகிட்ட காட்டுறதுக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்ற மாதிரியாக அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் ஏதாவது நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய, மற்றவர்கள் உங்களை மதிக்கத்தக்க அளவிற்கு நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. சட்டப்பூர்வமான போராட்டங்கள் வெற்றியை தரும். மனக்கட்டுப்பாடு உங்களுக்கு இருக்கும். சிலருக்கு இந்த பழக்கத்தை விட்டுறணும், அந்த பழக்கத்தை விட்டுறணும், இந்த தேவையில்லாத ஒன்று என்கிட்ட இருக்குது, இதை எப்போ விட்டு தொலைக்க போகிறனோ தெரியலையேன்ட்டு தன்னைத்தானே நொந்து கொள்ளக்கூடிய சூழல்கள் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் இன்றைக்கி கண்ட்ரோல் பண்ணி உங்களை நீங்களே அப்படியே உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க. மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடம்னு சொல்லப்படக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் இன்றைக்கு வலிமையாக இருக்கிறார். தொழிலதிபர்கள் மற்றும் வியாபார பெருமக்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு குறிப்பிடத்தக்க ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. புதிய வேலை மாற்றம் வேலை பார்க்குறவங்களுக்கு நிச்சயமாக உண்டு. ஏற்கனவே இந்த வேலைக்கு போகலாம், அந்த வேலைக்கு போகலாம், ஆனால் நம்ம இதை விட்டுட்டு நிர்பந்தத்தின் அடிப்படையில் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எப்போ இதை விட்டு வெளியே போய் அதுக்கு போய் சேர்றதுன்னு ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த மாற்றம், நீங்கள் நினைத்த மாற்றம் வரக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. மேற்படிப்பு படிக்கிறதுல இருக்கக்கூடிய குழப்பங்கள் கூட தீரும். அம்மா ஒன்று சொல்ல, அப்பா ஒன்று சொல்ல, இதை என்ன பண்ணுறதுன்ற மாதிரியாக முடிவெடுக்க முடியாமல் இருந்து வந்த மாணவ கண்மணிகள் எல்லோருக்குமே உங்களுடைய எதிர்காலத்திற்கு தேவையான ஒரு உயர்ந்த படிப்பை எங்கே எப்படி படிக்கலாம் என்பதில் இன்றைக்கும் நாளைக்கும் தெளிவுகள் வரக்கூடிய அருமையான மாணவர்களுக்கு கை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு.
கும்பராசிக்காரர்கள் ஏற்கனவே அரை மார்க்கு 1/4 மார்க்கில் தோற்று போன விஷயங்கள்லாம் இன்றைக்கு சரியான விதத்தில் நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க. கும்பத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு பஞ்சமஸ்தானாதிபதியான அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சந்திரன் இன்னொரு திரிகோண பாவகமான பாக்கியஸ்தானத்தில் உட்கார்ந்து ராசிநாதனுடைய பார்வையை வாங்கக்கூடிய சுப நாள் இன்றைக்கு. எல்லா நிலைமைகளிலும் இன்றைக்கு மனசு கொஞ்சம் ஆனந்தமாக, சாந்தமாக, அமைதியாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். இதைத்தான் பண்ணணும், அதைத்தான் பண்ணணுன்றதில் தெளிவுகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு கண்டிப்பாக உண்டு. தாய் தகப்பன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு நல்ல முடிவுகள் இன்றைக்கு எடுப்பீங்க. அம்மா அப்பா தாங்க உலகத்திலே உயர்ந்த ஒன்று, அவர்களை விட்டு கொடுத்து இங்கே வேறு எதற்கும் இடமில்லை என்பதை இன்றைக்கு மீனராசிக்காரர்கள் மற்றவர்களுக்கு புரிய வைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. தூர இடங்களில் இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு அப்பா அம்மா கிட்ட ஒரு வார்த்தை பேசி அப்பா என்ன பண்ணுறாங்க, அம்மா என்ன பண்ணுறாங்கன்ற மாதிரியான சில விஷயங்களை கிளியர் பண்ணிக்குவீங்க. அவர்கள் நன்றாக இருப்பதை பார்த்து மனசு கொஞ்சம் சந்தோஷப்படக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. சிலருக்கு ப்ரொமோஷன் சார்ந்த விஷயங்களில் இது வரைக்கும் இருந்து வந்த தடைகள் விலகும். இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா பொறாமை கண்ணோட்டத்தோடு உங்களை அப்படியே நினச்சிக்கிட்டே இருந்தவங்க, இவருக்கு மட்டும் ஏன் இத்தனை திறமை இருக்குதுன்ற மாதிரியாக உங்களை பொறாமையோடு அப்படியே அணுகி கொண்டிருந்தவர்களை அடையாளம் காட்டப்படக்கூடிய சில நிகழ்வுகள் நடக்கக்கூடிய அருமையான நாளாக அமைஞ்சிருக்குங்க. மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர் கேட்டிருக்கக்கூடிய ஒரு சிக்கலான ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயா இப்பெல்லாம் இந்த லிவிங் டுகெதர்னு சொல்கிறாங்க இல்லையா, அதாவது ஒரு முறையற்ற திருமண வாழ்க்கை, பெற்றோர்களுக்கு தெரியாமலேயே ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து வாழ்வது, சிறிது காலம் இணைந்து வாழ்ந்திருப்பது, அதற்கு பிறகு பிரிந்து போவது, அல்லது குழந்தைகள் அற்ற ஒரு தாம்பத்திய வாழ்க்கையை மற்றவர்களுக்கு தெரியாமல் அமைத்து கொள்வது, இதுக்குள்ளே கூட பார்த்திங்கன்னா ஆணுக்கு ஆண் பெண்ணுக்கு பெண் போன்ற அமைப்புகள்லாம் நிறைய பேருக்கு இப்போ வந்துடுது. முன்ன சொல்ல கேட்க தயங்கிய சில விஷயங்களை இன்றைக்கு காதுபட நம்ம கேட்கிறோமே, சில விஷயங்கள் பெற்றோருக்கு தெரியாமல் கூட நடக்குது. இந்த முறையற்ற திருமண அமைப்புகள் எப்படிங்க இது? காலத்தின் கட்டாயமா அல்லது கர்மாவா அல்லது கிரக கோளாறா என்ற மாதிரி ஒரு நீண்ட கேள்வியை ஒரு நேயர் எழுப்பியிருக்கிறாருங்க. உண்மையிலே இது எப்படிங்க சொல்கிறது? காலத்தின் கட்டாயம்னு சொன்னால் அதுக்கு ஜோதிடம் தேவையே இல்லை. கர்மாவா கிரக கோளாறான்னு கேட்டிங்கன்னா, கர்மா தியரியை நான் அடிக்கடி சொல்லுவேன். அதாவது கர்மா என்பது முன் ஜென்மத்தில் நம்ம செஞ்ச ஒரு விஷயத்தை இந்த ஜென்மத்தில் பிரதிபலிப்பதாக சொல்லப்படுகின்ற ஒன்று. முன் ஜென்மம் என்பதை அறிவியல் ரீதியாக நம்மளால் நிரூபிக்கவே முடியாது. அதை ஆன்மீக ரீதியாக வேணால் நிரூபிக்கலாம். ஆன்மீகம் என்பது மித்து என்கின்ற ஒரு புனித நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதுவும் போயிடும். அப்போ ஜோதிடத்தை ஒரு அறிவியலாக சொல்லக்கூடியவர் எந்த ஒரு நிலையிலுமே காலத்தின் கட்டாயம் என்கின்ற வார்த்தையவோ கர்மா என்கின்ற வார்த்தையவோ நிச்சயமாக உபயோகப்படுத்தக்கூடாது. மீதம் இருக்கக்கூடியது கிரக கோளாறான்னு இவர் கேட்குறார். ஆமாங்க தான், கிரகங்கள் கோளாறாக அமைஞ்சிட்டு அந்த கோளாறுகள்லாம் வரத்தாங்க செய்யும். இது தாங்க உண்மையான வார்த்தை. கிரகங்கள் சரியாக எல்லாருக்கும் அமைஞ்சிடுறது இல்லைங்க. கிரகங்கள் கோளாறாக இருக்கும் பொழுது இந்த மாதிரி லிவிங் டுகெதர், பெற்றோருக்கு தெரியாமலேயே ஓரிடத்தில் சேர்ந்து வாழ்வது போன்ற அமைப்புகள் நடந்து விடுகின்றன என்று தான் சொல்லுவேன். எல்லா காலத்திலும் எல்லாம் இருந்திருக்கிறது என்பது தான் உண்மை. இன்றைக்கு தகவல் தொடர்பு, தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள் மற்றும் ஒரு வளர்ந்துவிட்ட விஞ்ஞான அமைப்பில் இருப்பதனால சில விஷயங்கள் வெளிப்படையாக தெரிகின்றன. காலத்தின் கட்டாயமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் ஒரு 30 வருடங்களுக்கு முன்பாக பெண்கள் படிக்காத ஒரு நிலையில் ஆணை மட்டுமே, ஆண் எந்தவது உறவினராக இருந்தாலும் ஒரு மகனை நம்பி, ஒரு கணவனை நம்பி, ஒரு தந்தையை நம்பி, அண்ணனை நம்பி, இந்த மாதிரியான ஒரு ஆணை நம்பி இருக்கக்கூடிய இருந்த பெண் சமூகம் கடந்த 30 ஆண்டுகளாக தன்னுடைய சொந்த காலில் தன்னுடைய சொந்த அறிவில் படித்து இன்றைக்கு தானே ஒரு பொருளாதார சுதந்திர அமைப்பில் பெண் சமுதாயம் இருக்கும் பொழுது, பெண் சமுதாயம்னு வந்துடுற போது நம்முடைய மகளையும் அது குறிக்கும், நம்முடைய தங்கை தமக்கை என்று சொல்லப்படக்கூடிய அக்கா தங்கச்சிங்களையும் குறிக்கும் இல்லையா? அவர்கள் சுதந்திரமான ஒரு நிலைமைக்கு வந்துவிட்ட போது அவர்கள் தைரியமான சில முடிவுகளை கண்டிப்பாக எடுக்கிறார்கள். நீங்கள் கேட்கக்கூடிய இந்த லிவிங் டுகெதர் என்பது ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு. இதற்கு பெண்ணுடைய சம்மதமும் கண்டிப்பாக வேணும் இல்லையா? ஒரு ஆண் வற்புறுத்துவதன் காரணமாக மட்டும் ஒரு பெண் இணங்கிவிட கண்டிப்பாக மாட்டார். ஆகவே காலத்தின் கட்டாயமா என்கின்ற அமைப்பிற்கு எந்த ஒரு
ஆண் பெண்ணுடைய அமைப்புகளில் இப்போது நான் அடிக்கடி சொல்லக்கூடிய இந்த 7ஆம் அதிபதி சுக்கிரன் போன்றவர்களுடைய தொடர்புகள் ஏற்படும் பொழுது அது நீடித்த தொடர்பாக இருக்குமா அல்லது நீங்கள் கேட்ட மாதிரி லிவிங் டுகெதர் மாதிரியான அமைப்புகளாக இருக்குமா என்பதை நிச்சயமாக சொல்ல வேண்டும். சமுதாயம் இப்போது மாறி இருக்கிறது. பெண்களுடைய மனப்போக்கு பெரிய அளவில் மாறி இருக்கிறது. ஆண்களை தேர்ந்தெடுப்பதில் அவர்கள் கவனமாக இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஆகவே எந்த ஒரு சூழ்நிலையிலும் சுக்கிரன் 7ஆம் அதிபதி சார்ந்த அமைப்புகளில் ஒருவர் இருக்கும் பொழுது சிலருக்கு லிவிங் டுகெதர் என்கின்ற ஒரு 2 வருட சிறிய வாழ்க்கை, சிலருக்கு அந்த திருமண நீடித்த வாழ்க்கை என்கின்ற அமைப்பை கண்டிப்பாக சொல்ல முடியும். ஆகவே கிரகங்கள் தான் அனைத்தையும் செயல்படுத்துகின்றன என்பதே இன்றைய விளக்கமாக இருக்க முடியும். இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.